நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை வீட்டுல இருந்து எப்படி நம்ம பூஜை பண்ணலாம், குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது நம்ம ஏற்கனவே நிலவாசல் தலைவாசலை நீங்க எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதன் பிறகு நீங்க வீட்டுக்குள்ள உங்களோட பூஜை அறையில ஒரு சின்னதா ஒரு மண் சொம்பு எடுத்துட்டு அந்த மண் சொம்புல பச்சரிசி கொஞ்சம் நிரப்பிடுங்க. பச்சரிசிக்கு மேலே நீங்கள் பச்சை கற்பூரம் போட்டு அதற்கு மேலே ஏலக்காய் 6 கிராம்பு 6 போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு ரூபாய் காயின் 6 1 ரூபாய் காயின் அதுக்குள்ளே வச்சுட்டு மேலே ஒரு மஞ்சள் கலர் துணி போட்டு கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு இழுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் அப்படிங்கிறத எரிய வச்சிங்க அப்படின்னா, குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இது போல் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடும் போது குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரும், குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது எல்லாருமே செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கோவில்களுக்கு குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு போய் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இல்லை, ரொம்ப தூரத்துல இருக்கு எங்க குலதெய்வம், ஆனா நாங்க வீட்டுல தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கவங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்க. நிச்சயமா குலதெய்வத்தோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நீங்குவதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். நம்பிக்கையோட அதை பயன்படுத்துங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.